வெல்கம் பேக் டு அவர் சேனல். இது பார்த்தீங்கன்னா ஒரு செகண்ட் ரவுண்டு மேட்ச்சு. யாருக்கு யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா திருவானைக்கோவில் விசஸ் கண்ணந்தங்குடி. இதை பார்த்தீங்கன்னா கண்ணந்தங்குடி டாஸ் வின் பண்ணி சூஸ் டு ஃபீல்டிங். இதில் பார்த்தீங்கன்னா திருவானைக்கோவில் பேட்டிங் ஆடுவாங்க. 3 ஓவர் மேட்ச்சு, மொத்தம் 8 பிளேயரு. அதெல்லாம் அப்படியே உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா சுவாரஸ்யமாக இருக்கும். ஏன்னா ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஒரு மேட்ச் ஜெயிச்சு சூப்பரான ஒரு ஃபார்மில் தான் வந்திருக்காங்க. என்ன நடக்க போகுதுன்னு கொஞ்சம் நேரத்தில் நம்ம தெரிஞ்சிடும். ஃபஸ்ட் ஓவர் போடுறதுக்காக கண்ணந்தங்குடியிலேருந்து விக்கி வந்திருக்காரு. ஃபஸ்ட் ஓவர் போடுறதுக்காக விக்கி. ஸ்ட்ரைக்கிங் எண்ணில் திருவானைக்கோவிலேருந்து வீரா. ஃபஸ்ட்டு பாலே பார்த்தீங்கன்னா ஹைட்டாக தூக்கி அடிச்சிருக்காரு. என்னங்க இது, என்ன நடந்துன்னு தெரியலங்க. செதறிட்டாங்க. நான் சரியான ஃபீல்டுங்க. அங்கே லோகோ ஃபீல்டர் பேர். சூப்பராக அங்கே ஒரு பார்த்தீங்கன்னா ஃபீல் பண்ணியிருக்காரு. ஃபர்ஸ்ட் பாலே பார்த்தீங்கன்னா உள்ளே கொண்டு வந்தார். ஃப்ளிக்கு மாதிரி அடிச்சாருங்க. நான் போயிட்டு நினச்சேன், பட் ஆனால் கேட்சுங்க, குட் கேட்ச். ஓவரோட செகண்ட் பால் ஸ்ட்ரைக்கில் நியூ பேட்ஸ்மேனாக சக்தி இருக்கார். கேட்சா, எட்ஜு போயிருக்குங்க. கேட்ச் ஆகுமா? குட் கேட்சுங்க கேப்டன்கிட்ட இருந்து. நல்ல கேட்சு. 2 பாலுக்கு 2 விக்கெட் ஸ்ட்ரைக் பண்ணியிருக்காருங்க விக்கி. விக்கி தேர்ட் பால் ஸ்ட்ரைக்கிங் பண்ணி பேட்ஸ்மேன் மடக்கி அடிச்சிருக்காருங்க. பவுண்டரிக்கான கால் இருக்கு. அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு மிஸ்ஃபீல்டு. 4ங்க. வந்து ஃபர்ஸ்ட் பாலே பார்த்தீங்கன்னா பவுண்டரியோட ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு நியூ பேட்ஸ்மேன். ஃபோர்த் பால் ஒயிட் டெலிவரி. ஃபீல்டர் இருக்காரு. ஒயிட்டில் ஒரு ரன்னு, பை மூலமாக ஒரு ரன்னு, மொத்தம் 2 ரன்னு இந்த பாலுக்கு. ஃபோர்த் பால் நல்ல பாலுங்க. அகைன் ஒரு லெக் பை மூலமாக பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள் ஓடி இருக்காங்க. 1 ரன்னு. லாஸ்ட் பால் நல்ல பாலுங்க. எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா 2க்கான கால் கொடுத்துருக்காரு. அவர் ஃபீல்டர் இருக்கிற காரணத்தினால பார்த்தீங்கன்னா டபுள் எதுவும் இல்லாமல் சிங்கிளோட நிப்பாட்டியிருக்காங்க. நல்ல ஸ்டாப்பு. நல்ல ஷாட்டுங்க. 2க்கான கால் இருக்கு. ஆனால் ஒரு மிஸ்ஃபீல்டுங்க மணிக்கிட்டே இருந்து. 2 ரன் ஓடிட்டாங்க. முடிவில் திருவானைக்கோவில் பார்த்தீங்கன்னா 10 ரன்னு, 2 விக்கெட் லாஸ் பண்ணியிருக்காங்க. செகண்ட் ஓவர் போடுறதுக்காக கமல் வந்திருக்காரு. கேட்ச் ட்ராப்புங்க இங்கே கீப்பர்கிட்ட இருந்து. டஃப் சான்ஸ் தான், ஏன்னா பிடிச்சிருக்கணுங்க இந்த மாதிரி சுச்சுவேஷனில். விட்டுட்டாரு. தேர்ட் பால் ஷாட்டுங்க. வா, பிக் ஷாட்டு. 6ங்க. எங்கேயோ அடிச்சிருக்காருங்க. குட் ஷாட்டு. ஷாட்டுங்க. அகைன் ஸ்டெப் அவுட் பண்ணி எங்கேயோ அடிச்சிருக்காருங்க. அப்பா, தப்பிச்சிருச்சு பால். ஜஸ்ட் மிஸ்ஸுங்க. உள்ளே போயிருக்குங்க. சரியான ஷாட்டுங்க. 6. ஆனால் 2 பாலுக்கு 2 6 அடிச்சிருக்காருங்க. லாஸ்ட் 2 பால் அகல பந்து ஒயிட் டெலிவரி. நீ அதுக்கு மேல லாஸ்ட் 2 டெலிவரி. ஷாட்டுங்க. கேட்சா. சரியான கேட்சுங்க. வேற லெவல் ஃபீல்டிங்க விக்கி கிட்ட இருந்து. ஸ்டார்க் விக்கி அவர் பேரு. சரியான கேட்சுங்க. என்ன மாதிரி கேட்சு. வெளில போயிட்டு நினைச்ச ஒரு கேப்ல, பட் ஆனால் பார்த்தீங்கன்னா சரியான கேட்சுங்க. ட்ரை இந்த மாதிரி இருக்கணுங்க. என்ன மாதிரி கேட்சுங்க. அப்பா, லாஸ்ட் 1 பால்
ஷாட்டுங்க. வாய்ப்பு 6 சீக்கிரம் எடுத்து போடுங்க. சும்மா டைம் பண்ணி தான் விட்டாரு. திரும்பி பாத்தீங்கன்னா 6ங்க. இந்த ஓவர்ல பாத்தீங்கன்னா 3 6 ஒரு பவுண்டரி போயிருக்கு. கடோரோட ஃபர்ஸ்ட் பால் செல்வகுமார். ஷாட்டுங்க. மடக்கி அடிச்சிருக்காரு. ஒரு ஃபீல்டர் இருக்காருங்க. கடந்தங்குடியின் ஆல் ரவுண்டர் செல்வகுமார் அவர்கள் களத்தில். செகண்ட் பால் நல்ல பாலுங்க. விக்கெட்டு. ரன் அவுட் ஆயிருக்காருங்க பேட்ஸ்மேன். தேர்ட் பால் போல்டுங்க. இன்சைட் எட்ஜ் போட்டு பார்த்தீங்கன்னா போர்டில் போய் விழுந்திருக்கு. சூப்பரா போட்டிருக்காருங்க. 2 பாலுக்கு 2 விக்கெட் எடுத்திருக்காரு. ஃபோர்த் பால் நல்ல பாலுங்க. சிறந்ததொரு பந்து வீச்சு. ரன் அவுட். டீம் ஹேட்ரிக் விக்கெட்டுங்க. டீம் ஹேட்ரிக். 3 பாலுக்கு 3 விக்கெட்டு. லாஸ்ட் 2 டெலிவரி. ஷாட்டுங்க. கேட்சா. பரவாயில்லைங்க. 2 ஓடிடுவாங்க. நல்ல ஃபீல்டு தாங்க. லாஸ்ட் 1 பால். அகைன் ஒரு ரன் அவுட்டுங்க. இந்த ஓவரில் மொத்தம் 4 விக்கெட் போயிருக்கீங்க. 3 ஓவருக்கு 36 ஆடி இருக்காங்க. 37 டார்கெட்டு. 3 ஓவருக்கு 37 அடிக்கணுங்க. ஓப்பனிங் பேட்ஸ்மேன் கண்ணாந்தங்குடியில இருந்து. இருந்து ஓப்பனிங் பேட்ஸ்மேனா ஸ்டேக்கிங் எண்ட்ல ஆகாஷும் நான் ஸ்டேக்கிங் எண்ட்ல அபிலாஷும் ஃபர்ஸ்ட் ஓவர் போடுறதுக்காக கண்ணன் சக்தி வந்திருக்காரு. முதலோட ஃபர்ஸ்ட் பால் போட்டிருக்காரு. சூப்பராக போட்டிருக்காருங்க. ஒரு பாடி அட்டாக்கு. டாட் பால் முதல் பால். ஒரு லெக் பை மூலமா பார்த்தீங்கன்னா ஒரு ஓட்டங்கள் மட்டுமே. ஃபோர்த் பால் ஷாட்டுங்க. நேராக பார்த்தீங்கன்னா அங்கே ஃபீல்டர் செட் பண்ணி வச்சிருந்தாங்க. விக்கெட் போயிருக்கு. ஒரு கேட்சுங்க. ஃபோர்த் ஓவரை வேஸ்ட் பண்ணுறதுக்காக விக்கி வந்திருக்காரு. நல்ல பால். 2க்கான கால் இருக்கு. சிங்கிள் மட்டுமே. லாஸ்ட் 2 ஃபுல் டாஸ் பாலுங்க. சிறந்த ஒரு கேட்ச். விக்கெட்டுங்க. எக்ஸ்ட்ரா கவர்ஸில் ஒரு கேட்சுங்க. போடுறதுக்காக ரூபன் வந்திருக்காரு. நோ பால். பால் பிச்சுக்கு வெளியே போயிடுச்சு. நோ பால் தான். ஃப்ரீ ஹிட். செகண்ட் பால் மிஸ் பண்ணிட்டாருங்க. 2க்கான கால் இருக்கு. நீங்க ஒரு மிஸ் ஃபீல்டுங்க. 2 ரன். செகண்ட் பால் மிஸ் பண்ணிட்டாருங்க. பவுண்டரி ஓடிடும். லக்கி பவுண்டரிங்க பேட்ஸ்மேனுக்கு. தேர்ட் பால் விக்கெட்டுங்க. விக்கெட். லாஸ்ட் 2 ஷாட்டுங்க. பவுண்டரி. குட் ஷாட்டுங்க. பவுண்டரி. லாஸ்ட் 1 பால் சரியான பாலுங்க. நேராக உள்ள தூக்கி போட்டாரு. ஆஃப் ஸ்டம்பை தட்டிடுச்சு. விக்கெட் போயிருக்குங்க. 7 பாலுக்கு 24 அடிக்கணும். லெக் பை. பாலுக்கு 24 அடிக்கணுங்க. ஃபர்ஸ்ட் பால் நல்ல போலிங்க. டாட் பால். ஷாட்டுங்க. வெளில போயிட்டு 6ங்க. நல்ல ஷாட்டு. அவர் பேட்ல இருந்து முன்னாடியே வந்திருக்கணும். லாஸ்ட் 1 பால் ஷாட்டுங்க. கேட்ச் ஆகுமா? பவுண்ட்ரி. ஸோ இந்த பவுண்ட்ரியோட பார்த்தீங்கன்னா இந்த மேட்சை வின் பண்ணியிருக்காங்க திருவானைக்கோவில்.
என்னதான் இருந்தாலும் வந்துட்டு இன்னும் நிறையா ரன்ஸ் நீடடு. ஸோ இந்த மேட்ச்சை பார்த்தீங்கன்னா லூஸ் பண்ணியிருக்காங்க கண்ணந்தங்குடி. டஃப் சான்ஸ்னே சொல்லலாம். ஸோ விளையாண்ட 2 டீமுக்குமே மோகன் மீடியா சார்பாக வாழ்த்துக்கள். அடுத்த ரவுண்டுக்கு குவாலிஃபை ஆன திருவானை கோயிலுக்கு மோகன் மீடியா சார்பாக கங்க்ராச்சுலேஷன்ஸ். நம்ம இன்னொரு சுவாரஸ்யமான மேட்சில் சந்திக்கலாம் கைஸ். பாய். இதோட இன்னைக்கு டே ஃபினிஷ் ஆகுது.